ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போன்விட்டா எப்படி செய்யறதுன்னு தான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போன்விட்டா வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதை நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்லது. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு குட்டி பவுலில் ஒரு பவுல் முந்திரி எடுத்திருக்கேன், ஒரு பவுல் வால்நட் எடுத்திருக்கேன், ஒரு பவுல் பாதாம் எடுத்திருக்கேன். இதை மூணுத்தையும் நம்ம ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. இது நல்லா நம்ம ஸ்லோவாக வச்சு வறுத்துக்குங்க. ரொம்ப ஹை ஸ்பீடெல்லாம் வைக்கக்கூடாது. தீஞ்சு போயிட்டா நல்லா இருக்காது. ஸ்லோவாக வறுத்திங்கன்னா அந்த ஹீட் வந்து பொறுமையாக அதில் ஏறுனா வறுபடும் நல்லா. நீங்கள் உடனே ஸ்பீடாக வச்சு வறுத்திங்கன்னா அது தீஞ்சு தான் போகும். அது சூடாகாது. நம்ம உள்ள சூடு நல்லா உரைக்கணும் அப்படின்றனால நம்ம வந்து பொறுமையாக வறுக்கணும் இதை வறுத்துட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வறுத்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது எப்படி அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அதே பவுலில் ஒரு பவுல் வந்து பிஸ்தா வச்சுருக்கேன். நான் வந்து தோல் எடுக்காதது வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து சால்ட் கலந்துருக்கும். நீங்கள் வந்து தோல் எடுத்தது கூட வாங்கிக்கலாம். ஒரு பவுல் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க ஸ்லோவாகவே வச்சு. இது வறுத்து முடித்த உடனே நம்ம வந்து மக்கானா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 2 பவுல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, நல்லா பவுட்ரு ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 3 பவுல் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அது எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நல்ல பவுட்ரு ஆகும். இப்போ இது வந்து நம்ம வறுத்தாச்சு. இதையும் நம்ம அது கூடவே நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ மக்கானாவே நம்ம வறுத்து எடுத்துப்போம். மக்கானா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அமுத்தி பார்த்திங்கன்னா நமுறா இருக்க மாதிரி இருக்கும். நமுத்து போன மாதிரி நம்ம வறுக்க அது நல்லா பொரி மாதிரி உடையும். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 5 பீஸ் 6 பீஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லது. தினமும் கொடுக்கணும், நல்லது ரொம்ப. நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா ரோஸ்ட்டாக வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் மாற்றிப்போம். நம்ம இது எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் 2 பவுல் போட்டிருக்கேன் அதே அளவில். நம்ம விருப்பம்தான். எக்ஸ்ட்ரா கூட இது மக்கானாவும் ஓட்ஸும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், தப்பே இல்லை. நம்ம எவ்வளோ போடுறோமோ நல்லா பவுட்ரு நல்லா வரும். நாங்கள் 2 பவுல் மட்டும் போட்டிருக்கோம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வறுத்துட்டு அது கூட சேர்த்து நல்லா ஆறட்டோன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கணும். அரைக்கும்போது ரொம்ப ஓட விடக்கூடாது மிக்ஸி இதுவை. ஏன்னா அது நல்லா ஓடிச்சுன்னா ஜாம் ஆகிடுது, ஜலிக்க முடியல. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நேரம் ஓட விட்டு எடுத்து ஜலிச்சு திருப்பி ஓட விட்டு திருப்பி எடுத்து ஜலிச்சுன்னு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பவுட்ரு ஆகும். இது ரொம்ப ஓட விட்டிங்கன்னா ஜாம் ஆகிடும். இப்போ இது நல்லா ஆறட்டோன்ட்டு நம்ம பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை வந்து பாதியாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன் மிக்ஸி ஜாரில். அரைச்ச உடனே ஜலிச்சிருங்க. பாருங்கள், அரைச்ச உடனே எனக்கு இந்த பவுட்ரு வந்திருக்கு. இதில் வந்து திப்பி வரும். அந்த அரைச்சி ஜலிச்ச பிற்பாடு திப்பி வரும் தெரியுங்களா, அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுக்கும் நான் ஐடியா வச்சுருக்கேன், சொல்கிறேன். இப்போ இது நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் கொக்கோ பவுட்ரு வருது இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்துக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து நமக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு கலந்துக்கலாம். இதில் குழந்தைங்க வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது தான். இது ஒன்றும் கெட்ட பொருள் இல்லை. பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்குங்க, கலருக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு ஒரு காற்று போகாத கண்டெய்னராக எடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ஸ்பூன் கொடுங்க குழந்தைங்களுக்கு, அவ்வளோ நல்லது. இதை நாங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி பால், அப்போவே நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டு இது 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடித்து பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாலில் கலந்த உடனே உங்களுக்கு இவ்வளோ கருப்பாலாம் இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். நான் பாருங்கள், அந்த திப்பி என்ன பண்ணேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இனிப்புக்கு சர்க்கரை கலக்காமல் டேட்ஸை கலந்து இது கொஞ்சம் நல்லா ஓட்டி நைஸாக அரைச்சிட்டேன். ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸாக கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதை தூக்கிலாம் போட வேண்டியதில்லை. இதை அரைச்சிட்டு நான் வந்து குட்டியாக லட்டு பண்ணிட்டேன். லட்டு பண்ணோன்னே குழந்தைங்களுக்கு ஒன்று டெய்லி கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க. அத்துல்லியை விரும்பி சாப்பிட்ற அந்த லட்டையும் நல்லா சாப்பிடுவா, பாலையும் நல்லா குடிப்பாள்.
டேஸ்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அவ்வளோதான். நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து அந்த இதையும் நான் லட்டு பண்ணிட்டேன். பாருங்கள், நாங்கள் குடிச்சு பார்த்தோம். பால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் குட்டி குட்டியாக பாலாக பண்ணி வச்சுட்டேன். இதை டெய்லி நான் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு நெய் ஊற்றி கூட லட்டு பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நான் அப்படியே பிடிச்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். போன்விட்டா நீங்கள் கடையிலலாம் வாங்காதீங்க. காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அரைச்சி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். ரொம்ப நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். மறுபடியும் அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.